ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியம் கே. கீரனூர் ஊராட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையிலிருந்து கொஞ்சமும் விலகாத திராவிட மாடல் அரசு கொண்ட கொள்கையை விடாப்பிடியாக பிடித்து எண்ணற்ற நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடம் இருந்த வறுமையின் வாட்டத்தினை களைந்திருக்கிறது. அனைவரது வாழ்வையும் மேம்படச் செய்த இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட கே. கீரனூர் ஊராட்சிக்கு பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளது. ரூபாய் 9.21 லட்சம் மதிப்பீட்டில் மல்லீஸ்வரபுரம் அருகில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மல்லீஸ்வரபுரத்தில் பேருந்துக்கு காத்திருக்கும் பொதுமக்களின் வசதிக்காக பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கே. கீரனூர் ஊராட்சியில் ரூபாய் 62.10 லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 9.32 லட்சம் மதிப்பீட்டில் கே. கீரனூர் ஊராட்சியில் நியாய விலை கடை கட்டிடம் புதிதாக கட்டித்தரப்பட்டுள்ளது. ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகள் நல மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கே. கீரனூர் ஊராட்சி பெருமாள் கவுண்டன் வலசில் சமுதாய நலக்கூடம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 64.24 லட்சம் மதிப்பீட்டில் நீர் வளத்தை அதிகரிக்கும் பொருட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 16.34 லட்சம் மதிப்பீட்டில் தூய்மை பணிகளுக்காக எலக்ட்ரிக் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5.56 லட்சம் மதிப்பீட்டில் கே. கீரனூர் ஊராட்சியில் மூடிய வகையில் கழிவுநீர் கால்வாய் உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 74.79 லட்சம் மதிப்பீட்டில் ஏடி காலனி முதல் கோபால் GR தோட்டம் வரை உள்ள வரத்து வாய்க்கால் புனரமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் கே. கீரனூரில் பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 61.07 லட்சம் மதிப்பீட்டில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெருமாள் கவுண்டன் வலசு ஏடி காலனி முதல் சின்ன மண்டவாடி வரை உள்ள தார் சாலை முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 8.48 லட்சம் மதிப்பீட்டில் மல்லீஸ்வரபுரம் கோவில் அருகில் பக்தர்களின் வசதிக்காக அடித்தளம் அமைத்து தரப்பட்டுள்ளது. பொதுமக்களின் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ரூபாய் 3.07 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதை, சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 81.73 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளிகளில் சமையல் அறை, மேற்கூரை மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. ரூபாய் 9.97 லட்சம் மதிப்பீட்டில் பெருமாள் கவுண்டன் வலசில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் கே. கீரனூரில் குழந்தைகள் நல மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 12.67 லட்சம் மதிப்பீட்டில் கே. கீரனூரில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கே. கீரனூர். என் பேர் ராஜேஸ்வரி. பழைய பஸ் ஸ்டாண்டு பழுதாயிருச்சு. அதனால் அதில் மக்கள் போய் இருக்க முடியல. புது பஸ் ஸ்டாண்டில் கட்டி கொடுத்துருக்காரு. ஃபேனு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காரு. நிலம் தானியம் அடிக்கிறதுக்கு களம் கட்டி கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துருக்காரு. மெயின் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. டேங்க் கட்டி கொடுத்துருக்காரு. 1 லட்சம் டேங்க் கட்டி கொடுத்துருக்காரு. குடிநீருக்கு எந்த குறைபாடும் இல்லை. மக்கள் என்ன கேட்டாலும் உதவி நல்லா செய்யறாரு. எந்த குறைபாடும் இல்லை. இக்கட்டான தருணத்திலும் நம்மை இன்னல்கள் அண்டவிடாமல் பார்த்து கொண்ட இந்த அரசு ஒட்டன்சத்திரம் தொகுதியை இவ்வாறு முன்னேற்ற பாதையில் அழைத்து வந்திருக்கிறது. ஒரு குழந்தையை போல் தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து வளர்க்கும் தந்தையாக அனைவரது மனதிலும் இடம் பிடித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்திருக்கிறார்கள். என்னோட பேர் மதுகிருஷ்ணன். நான் BE MBA முடிச்சிருக்கேன். எங்களோட குடும்பம் விவசாய குடும்பம். என்னோட கிராமம் கொன்றையங்கீரனூர். எங்கள் கிராமம் ஃபுல்லாகவே மழைநீரை நம்பி வாழ்கிற கிராமம் தான். இப்போது சமீப காலமாக மழைநீர் ரொம்ப கம்மியாகி இங்கே தடுப்பணை இல்லாதனால ரொம்ப சிரமமாக இருந்தது விவசாயம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவர்கிட்ட போய் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு தடுப்பணை வேணும், ஏன்னா நீர்வளம் சேமிக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் சொன்னப்போ அவர் கரெக்டாக நீர்வழி பாதையில் ஃபுல்லாக தடுப்பணை கட்டி கொடுத்தாரு. இப்போது 2 வருஷமாக பேஞ்ச மழையில் அந்த தடுப்பணையில் மழைநீர் சேகரித்து இப்போ கீழே பூமி கொஞ்சம் நீர் வளர்ச்சி குளிர்ச்சியே அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.
அதே சமயம் எங்கள் பக்கத்து கிராமம் பெருமாக்கொண்டன் வலசில் ரேஷன் கடை பழைய பில்டிங்காக இருந்தது. எங்களோட மாண்புமிகு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயாட்ட போய் நாங்கள் சொன்னப்போ இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருந்தோம், எங்களோட ரேஷன் கடை புதுப்பிச்சு தரணும்னு சொல்லி. அவர் அதே மாதிரி புதுப்பிச்சு தந்தார். இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பெருமாக்கொண்டன் வலசில் நிறையா தெருக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக கல்லாகவே இருந்தது, மண் பாதையாகவே இருந்தது. அதை நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சப்போ அவர் வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டு ஃபேபர் கல் வந்து பதிச்சு ரொம்ப எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதனால் எங்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பசுமை நாயகர் சக்கரபாணி ஐயா அவருக்கும் ரொம்ப நன்றி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கும் ரொம்ப நன்றி. ஒட்டன்சத்திரம் தொகுதியின் வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு தேவையான திட்டப்பணிகளை தொகுதிக்கு பெற்று தந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் பணிகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது. மக்களுக்கான இப்பணிகள் இதோடு முடிய போவதில்லை. அனைவரது உள்ளமும் குளிரும் வகையில் வரவிருக்கும் ஆட்சியிலும் இது தொன்று தொட்டு தொடரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.